வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி வந்து 50 டேஸில் 6 பேக் வைக்கிற சேலஞ்சில் டே 40. அப்படியே காலையில் இருந்து வழக்கம் போல் ஒரு வார்ம் அப் போட்டாச்சு. நல்லா கொஞ்சம் வலி எடுத்ததுனால நல்லா ஸ்ட்ரெச் பண்ணிட்டோம் உடம்ப. இன்றைக்கி கொஞ்சம் லாங் ரன் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி வச்சுருக்கேன். பார்ப்போம் எந்த அளவுக்கு போக முடியுதுன்னு சொல்லிட்டு. ஒரு 5 கிலோமீட்டர்னாவது ரன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி ஒரு எய்ம் வச்சுருக்கேன். பார்ப்போம் எந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு. எனக்கு என்ன கஷ்டம்னா, இந்த 1000 டேஸ் 100 டேஸ் வீடியோலாம் எப்படி போகிறாங்கன்னு எனக்கு ஒன்றுமே புரியல. ஏன்னா எனக்கு 14 டேஸ்க்கே வந்து கைக்கெல்லாம் வலிக்குது, மைண்ட் செட்டே வர மாட்டேங்குது காலையில் எழுணும் வீடியோ போடணும் அப்படின்ட்டு. எப்படியோ 5 கிலோமீட்டர் நினச்சேன், ஒரு 4 கிலோமீட்டர் ஓடி முடிச்சுட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு ஸ்கிப்பிங் போட ஆரம்பிச்சிட்டேன். ஒரு 500 ஸ்கிப்பிங் போட்டேன். அதுக்கப்புறமா லெக் ரேசிங் ஏன்னா கோருக்காக அதை முடிச்சுட்டு புஷ்அப் போட ஆரம்பிச்சிட்டேன். புஷ்அப் வந்து ஒரு 4 வேரியண்ட் போட்டேன். ஒரு 100 கவுண்ட் புஷ்அப் அப்படின்னு சொல்லிட்டு 4 செட்டாக வந்து போட்டு முடிச்சிட்டேன். அதுக்கப்புறமா வந்து திரும்பவும் கோருக்கான எக்ஸசைஸ் இதெல்லாம் பண்ணும்போது எனக்கு வயிறு இருக்கா இல்லையானே தெரியல, அந்த அளவுக்கு பெயின் எடுத்துச்சு. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அதெல்லாம் முடிச்சுட்டு புல்லப் தான் நமக்கு கொஞ்சம் பிரச்சனையாகவே இருந்துச்சு ஸ்டார்டிங்லேருந்து. அப்படியே முடிச்சுட்டு ஒர்க் போயிட்டு வந்துட்டு ஈவினிங் வந்து ஒரு வாக்கை போட்டேன். ஒரு 1 hour வாக் பண்ணியிருப்போம். ஏன்னா நம்ம கோகுல் மாமா வேறு நம்ம கூட வந்து இணைஞ்சிட்டாரு. என்னன்னு தெரியல, அவர் சரியான ஃபன் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு திடீர்னு. அப்படியே இந்த நாளுக்கான ஒர்க் அவுட் முடிஞ்சு. ஷேர் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். நாளைக்கு சந்திப்போம். தேங்க்யூ.